மகராணி மகராணி என்ன விட்டு போயிட்டு நாங்கெல்லாம் பாவட்டா பண்ண பாவிகள்லாம் யாருக்காக நினைச்சிட்டீங்களா? திருச்சி மாவட்டம் சேர்ந்தவர் கோவிந்தராஜன். இவரோட பொண்ணு ஜெயஸ்ரீ. இவங்க வந்து 19 வயசு தான். அது தேசிய கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கும் கிஷோர் அப்படிங்கிறவனுக்கும் காதல். பள்ளி பருவத்துலேருந்தே லவ்வாங்க. இவங்க வந்து டெய்லி வந்து ஸ்ரீராம், அதாவது கிஷோரோட ஃப்ரெண்டு ஸ்ரீராம் அப்படிங்கிறவங்க வீட்டில் வந்து டெய்லி ஈவினிங் வந்து சந்தித்து பேசிக்கிடுவாங்களாம். அப்படி தான் சம்பவத்தை அன்றைக்கும் போய் பேசிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. திடீர்னு நைட்டு 8 மணிக்கு ஜெயஸ்ரீ வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது யாரெல்லாம்னா கிஷோர், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தீபக், ரிஷிகேஷ், ஸ்ரீராம், அப்படின்னு 5 கிட்டத்தட்ட 4 பேர் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு வந்து ப்ளட்டு நிறைய போயிடுச்சு, அதாவது மாடியிலேருந்து கீழே விழுந்தனால ப்ளட்டு நிறைய போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே வந்து செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெயஸ்ரீ வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இந்த நியூஸை கேட்டதுமே இந்த 4 பேரும், அதாவது ஸ்ரீராம், ரிஷிகேஷ், தீபக், அதுக்கப்புறம் கிஷோர், இந்த 4 பேருமே அந்த சம்பவத்துலேருந்து காலி பண்ணி போயிருந்தாங்க. உடனே டாக்டர்ஸ் எல்லாமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து இந்த பாடியை மீட்டு போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாடியிலேருந்து தற்கொலை பண்ணியிருந்தால் எதுக்காக அந்த 4 பேரும் உடனே தலைமறைவு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ரொம்பவே சந்தேகம் ஏற்படுது. உடனே இந்த 4 பேரையும் பல வீசி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. இவங்க அப்பா, ஜெயஸ்ரீயோட அப்பா கதறி எழுதாருங்க. இந்த மாதிரி என் பொண்ணை கொன்னுட்டாங்க, என் மகாராணி இறந்து போயிட்டா, என் பொண்ணு இறந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதறி எழுதாரு. ஏன்னா 19 வயசு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, படிக்க வச்சுருப்பாங்க. கதறி எழுது அப்படியே மயங்கி விழுதாருங்க. அந்தளவுக்கு கொடூரமான காட்சியாக இருக்குது. ஸோ விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த கிஷோரும் ஜெயஸ்ரீயும் வந்து சம்பவத்தை அன்னைக்கு ஜெயஸ்ரீ வந்து கிஷோர்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா. இவன் வந்து மறுத்துருக்கான். அதனால் 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. கிஷோர் என்ன பண்ணியிருக்கான்னா, முகம் பார்க்குற கண்ணாடியை உடச்சி தன்னோட கையை குத்தி கிழிச்சிருக்கிறான். கிழித்த உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஷோர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த கூப்பிட்டு போன கேப்பில் வந்து ஜெயஸ்ரீ வந்து மாடியிலேருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தலையில் வந்து எலும்பு முறிவு எதுவுமே ஏற்படலை. தலையில் வந்து பின்னந்தலையில் மட்டும்தான் காயம் ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து கொலையா இல்லை தற்கொலையா, இந்த நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஜெயஸ்ரீயை தள்ளி விட்டு கொண்டாங்களா, அடித்து கொண்டாங்களா, இல்லை உண்மையிலே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாளா ஜெயஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி உண்மை வந்து வெளியே வரும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே. இந்த சம்பவம் என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, 19 வயசில் இந்த பொண்ணுக்கு காதல் தேவையா? அதுவும் ஸ்கூல் பருவத்திலேருந்தே காதலாம். இதெல்லாம் தேவையா? படிக்கிற வயசில் படிக்கணும். அந்த அப்பா கதறி எழுதாரு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கதறி அழுதாருங்க. அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகான பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, சாதிக்க வேண்டிய பொண்ணு. எவ்வளோ பெண்கள் வந்து படித்து வாழ்க்கையில் முன்னேறி சமுதாயத்தில் பெரிய லெவலில் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி கெட்டு சீரழிஞ்சு போனீங்க லவ்னு? அதுவும் ஸ்கூல் பருவத்திலே இந்த காதல் வந்து தேவையா? நீங்கள் படிக்கணும், அதுக்கு ஒரு வேலைக்கு போகணும், அதுக்கு கல்யாணம் முடிக்கணும், உங்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். அதான் உங்கள் பெற்றவங்க விரும்புவாங்க. நீங்கள் இந்த மாதிரி நாசமாக போய் ஸ்கூல்லே லவ்னு போய், அதுவும் அந்த கிஷோரும் ஸ்ரீராமும் கஞ்சா போதைக்கு அடிமையானவங்களாம். யோசிச்சு பாருங்கள், கஞ்சா போதைக்கு அடிமையானவங்க கூட காதல். அது இவ்வளோ அழகான பொண்ணு இந்த மாதிரி கேவலமான ரவுடிகள் கூடயும் கஞ்சா போதைக்கு அடிமையானவங்கள்ட்டையும் காதல் தேவையா? அந்தளவுக்கு கஞ்சா அவங்களுக்கு மேலே ஏகப்பட்ட வழக்குகள், கஞ்சா வழக்கும் ஏகப்பட்ட வழக்குகளும் இருக்கும் அந்த கிஷோர் மேலேயும் ஸ்ரீராம் மேலேயும். ஸோ இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த காதல் வந்து தேவையில்லை. ஸ்கூல் பருவத்துலேருந்து காதல் தேவையில்லை. அந்த காதல் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கஞ்சா போதை, கஞ்சா எப்படி கிடைக்குன்னு தெரில. தமிழ்நாட்டில் கஞ்சா வந்து ஒழிக்கப்படணும். நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது. மது போதையில் கொலை, இந்த மாதிரி கஞ்சா போதையில் கொலை, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. கஞ்சா போதையை முழுவதுமாக ஒழிக்கப்படணும். அதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த காதலும் தேவையில்லாத விஷயங்க. ஏற்கனவே போன வீடியோவில் தான் பார்த்தோம், ஒரு காதல்னால காலேஜுக்குள்ளே போய் ஒரு பொண்ணை 24 வயசு பொண்ணை கத்தியால் குத்தி கொண்டதாக பார்த்தோம் கர்நாடகாவில். இப்போ என்னடான்னா, ஒரு 19 வயசு பொண்ணு காதலிச்சதுனால வாக்குவாதம் ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாலா? அது கொலையான்னு தெரியல இன்னும். ஸோ இதனால் காதல் வந்து தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு
சப்போர்ட் பண்ணுங்கள். மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய வீடியோ பண்ணணும். மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.